அதிமுகவை சசிகலா வழிநடத்த வேண்டும் என்று அக்கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் அவர் முதலமைச்சர் பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்ற குரல்களும் ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. இதுபற்றி அமைச்சரும் ஜெயலலிதா பேரவையின் மாநில செயலாளருமான RB உதயகுமாரிடம் செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளராக வர வேண்டும், தலைமை ஏற்க வேண்டும் என்ற ஒரு கருத்து வலுவாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில அவர் RK நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும், முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்ற கருத்து, இதுக்கான காரணம் என்ன? நீங்க முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது தமிழ்நாடுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற மக்கள் பணியையும் அரசின் மூலமாக ஆற்ற வேண்டிய மக்கள் சேவையும் ஒரு சேர பொறுப்பேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதோடு இந்த தமிழ்நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை 50 மாவட்டத்தினுடைய செயலாளர்களும் தலைமையில் RK நகர் தொகுதியிலே பெரும் மதிப்புக்குரிய கலைஞர் வடிவம் சின்னம்மா அவர்கள் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று அரசின் மூலமாக மாண்புமிகு அம்மாவின் வழியிலே அம்மாவின் அரசை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அம்மாவின் கட்சிக்கும் அம்மாவினுடைய புனித அரசுக்கும் ஒரு சேர தலைமையேற்க வேண்டும் என்பதுதான் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை 50 மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மான புத்தகத்தை புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய ஆசி பெறுவதற்காக இங்கே இருக்கின்றோம். இனி இங்கிருந்து அம்மாவின் ஆசியை பெற்று நேரடியாக அம்மாவுடைய கோயிலுக்கு சென்று இல்லத்திற்கு சென்று அங்கே பெருமதிப்புக்குரிய கலைஞர் சின்னம்மா அவர்களை சந்தித்து நேரிலே வலியுறுத்துவோம். தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்திக் கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் மற்ற மூத்த நிர்வாகிகளாகட்டும், முக்கிய பொறுப்புகளாகட்டும், திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக வேண்டும், தலைமை ஏற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் முன் வச்சிருந்தாங்க. முதல் முறையாக ஜெயலலிதா பேரவை சார்பில் இந்த முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. இது மற்ற நிர்வாகிகள் எப்படி பார்க்குறாங்க? மற்ற பிரிவுகள், அதிமுக மற்ற பிரிவு நிர்வாகிகள்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? ஒட்டுமொத்தமாக புரட்சித் தலைவி அம்மாவினுடைய வாரிசாக பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை பார்க்கின்றோம். அம்மா அவர்கள் இந்த நாட்டிற்கு ஆற்றிய சேவைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசின் சார்பாகவும் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் நிகழ்த்திய அந்த சாதனைகளிலே பெருமதிப்புக்குரிய கருணையின் வடிவம் சின்னம்மா அவர்களுக்கு பெரும் பங்களிப்பு உண்டு. அதன் அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இது ஜெயலலிதா பேரவையோட முடிவா இல்ல ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுகவுடைய முடிவா பார்க்கலாமா? நாம் வட சென்னையில இருந்து RK நகர் தொகுதியிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை நேரிலே நானும் 2 அமைச்சர்களும் நேரிலே சென்று அங்கே கூட்டம் நடத்தி அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றுகிற போது ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய ஒரே குரலாகத்தான், ஏனென்று சொன்னால் அம்மா அவர்கள் இருக்கிற போதே அம்மாவுடைய திருப்பெயரில் புரட்சி தலைவி அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பின் மூலமாக பெருமதிப்புக்குரிய கருணையின் வடிவம் சின்னம்மா அவர்கள் பல்வேறு மக்கள் சேவைகளை சத்தமின்றி, விளம்பரமின்றி, ஆர்ப்பாட்டமின்றி சேவையாற்றினார்கள்.